ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. ஜெய் ஆதிபராசக்தி மாதா கி ஜெய். ஆதி அநாதி அகாரண காரணி, சோதி அசோதி சுகபர சுந்தரி, மாது சமாதி மனோன்மணி மங்களை, ஓதியன் உள்ளத்துள் உடன் இயைந்தாலே. இது திருமந்திரம். இது இந்த ஊருக்கு நிறைய பெயர்கள். பிரம்மாண்ட புராணம், தேவி மகாத்மியம், லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்னு எதை எடுத்துட்டாலும் காமாக்கியாவை தொடாத நூல்கள் கிடையாது. அம்பாலை பூஜை பண்றவாளுக்கு அம்பாள் அருட்காட்சி தருவதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு பூமி இது. அம்பாள் ரொம்ப ரகசியமா இருக்கா. அம்பாள் எப்படி இருக்கா இங்க, இந்த க்ஷேத்திரம் எப்படி இருக்குன்னா, லலிதா நவரத்ன மாலையில இந்த அம்பாளுடைய வர்ணனைய அப்படியே அனுபவிக்கலாம். 54 சக்தி பீடம். 54 சக்தி பீடத்துல 54 எழுத்துக்கள். சம்ஸ்கிருத எழுத்து அகாராதி க்ஷகாராந்தாஜை நமஹா அப்படின்னு 54 எழுத்துக்கள். இந்த 54 எழுத்தும் எழுத்து உரு கொண்டு சக்தியாக வெளிப்பட்டது 54 சக்தி பீடம். அம்பாலாகப்பட்டவள் தக்ஷனுடைய யஜ்ஞத்துக்கு யஜ்ஞசாலையில போய் சிவபெருமானுக்கு அவிர்வாகம் கொடுக்காத நிந்தித்த அந்த சந்தர்ப்பத்துல, அம்பாலே இந்த இடத்துல இது சரியா நடக்கலன்னு தன்னோட சரீரத்தை அக்னியில சேர்த்துக்கிறது. அந்த அக்னியில இருந்து அம்பாளுடைய பாதாதி கேசம் கேசாதி பாதம் பாரதம் முழுக்க வெளிப்பட்டது. பாரதம் முழுக்க பராசக்தி ரூபம். பராசக்தி ரூபமா இருக்கக்கூடிய பாரதத்துல அம்பாள் ஒரு இடத்துல ஒரு அங்கமா காட்சி கொடுக்கிறான். அப்படி ஒரு இடத்துல ஒரு அங்கமா காட்சி கொடுக்கக்கூடிய அந்த தேவியாகப்பட்டவள் பிரம்மபுத்திரா நதி சமீபத்துல அழகான ஒரு பர்வதத்துல யோனி பீடமா அனுகிரகம் பண்றாள். இந்த பிரம்மாண்டத்தை ரொம்ப சர்வ சகஜமா அம்பாள் தான் சிருஷ்டி பண்ணா. அம்மா தானே, அம்மா கிட்ட இருந்தா நாம பிறந்தோம். அம்மா கிட்ட இருந்து தான் இந்த எல்லாமே பிறந்தது. அப்பேற்பட்ட அந்த அம்மா உலகத்தை தோற்றுவித்த வித்து விதை இந்த க்ஷேத்திரம். அந்த வித்து தான் யோனி பீடமாக இங்க அருட்காட்சி தராள். மூலக்கணலே சரணம் சரணம், முடியா முதலே சரணம் சரணம், கோலக்கிளியே சரணம் சரணம், குன்றாத ஒளி ருகையே சரணம், நீல திருமேனியிலே நினைவாய் நினைவற்றெளியேன் நின்றேன் அருள்வாய், வாலை குமரி வருவாய் வருவாய், மாதா ஜெயவோ லலிதாம்பிகையே. அம்பாள் சன்னதியில மூலக்கணலா இருக்காளாம். நம்மளுடைய ஆத்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய தேவி பிரசன்னதையா பூஜை பண்ற ஆத்மார்த்த பூஜையில நம்மள்ட்ட 6 ஆதாரத்துல பிரதானமா ரகசியமா நமக்கு குரு ஒரு மந்திரத்தை உபதேசம் தருவார். எல்லார்கிட்டையுமே மந்திர உபதேசம் வாங்க முடியாது, குரு கிட்ட தான் வாங்கலாம். ரொம்ப ரகசியமா பாதுகாத்து பொக்கிஷம் மாதிரி வச்சுக்கணும். வெளியில ஜபம்ங்கிறதே வெளியில தெரியப்படாது. அது எப்படி வச்சுக்கணுமா, அக்னி மாதிரி வச்சுக்கணுமா. அந்த தேவி இந்த ஊர்ல இந்த சன்னதியில மூலக்கணலா இருக்காள். எல்லா இடங்கள்லயும் இருக்காள். அவ இல்லாத இடமே கிடையாது.
முடியா முதலே சரணம் சரணம். கோலக்கிளியே சரணம் சரணம். அம்பாள் இருக்கா இல்லையா, மதுரை மீனாட்சி மாதங்கி தசமகாவித்யால ஒரு தேவி ஒரு ரூபம். மாதங்கி எப்படின்னு கேட்டேன்னா மதங்க மகரிஷிக்கு புத்திரியா பிறக்கிறா. மாதங்கிய வழிபட்டால் என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டா அபரிமிதமான ஞானம் உண்டாகும். அவர் ராஜசியாமலான்னு அவளுக்கு இன்னொரு பேர் உண்டு. மீனாட்சி என்ன பண்ணுவா, கையில கிளி வச்சுட்டு இருக்கா, நம்ம கேட்டதெல்லாம் தருவா. அப்பேற்பட்ட மாதங்கி மூலஸ்தானத்துல இருக்கா. எங்க? காமாக்கியா மூலஸ்தானத்துல மாதங்கி இருக்கா. அவள்தான் கோலக்கிளியே சரணம் சரணம், குன்றாத ஒளி குகையே சரணம். மற்ற கோவில்கள்ல மூலஸ்தானம் நேர எதிர்க்க தெரியும், காமாக்கியால தெரியாது. காமாக்கியால அந்த வித்தைய ஸ்ரீ வித்தைய தேடிண்டு உள்ள போகணும், காத்துன்னு இருக்கணும், நிறைய ஜபிக்கணும். ஒரு குகையில இறங்கி போற மாதிரி இருக்கும், உடம்பெல்லாம் நடுங்கி போயிடும். பரிபக்குவம் ஏற்பட்டிருக்கிறவாளுக்கு அம்பாள் எப்படி காட்சி தரான்னு தெரியாது. சின்ன கன்னிகையா வருவா, வயோதிகமா வருவா, யாரோ ஒரு ரூபத்துல சொல்லுவா, எதையோ ஒண்ணு காதுல சமிக்ஞ பண்ணுவா. உள்ள தேடி போய் பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கும். அவள் தான் அந்த இடத்துல எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டாக்க, குன்றாத ஒளி குகையே சரணம். ஒரு பெரிய குகை உள்ள ரகசியமா இருக்காள். நீல திருமே நெகிலே நினைவாய். இந்த பர்வதம் இருக்கே, அம்பாள் இருக்கிற பர்வதத்துக்கு நீலாஞ்சல பர்வதம்னு பேர். இந்த பர்வதத்தினுடைய அந்த ஒளி அம்பாள்கிட்ட படும். உள்ள போனோன்னு கேட்டா சாதகன் ஸ்ரீவித்யா உபாசனையில அம்பாள் கிட்டேந்து குரு மூலமாக அவனுக்கு உபதேசமாயிருக்கக்கூடிய மந்திர சித்தையினால அவன் உள்ள போகிறத அவன் தன்னிலை மறந்து போய் விடுவான். எப்படின்னா உண்மத்த நிலைக்கு ஆட்கொண்டு விடுவான். அது அந்த இடத்துல பண்ணிடுறாளாம் அம்பாள். குன்றாத ஒளி குகையே சரணம், நீல திருமே நிகிலே உறைவாய் நினைவற்றேன் நின்றேன் அருள்வாய். அப்படியே எல்லாம் அந்த இடத்துல போய் தன்னிலை மறந்த நிலை. வாழை குமாரி அவள் தான் பாலா. பாலாதான் முதல் வித்து. மூலஸ்தானத்துல 3 தேவி இருக்கா. தசமகாவித்யால 3 தேவி இருக்கா. அந்த 3 தேவி நாம அர்ச்சனை பண்றோம் பத்தியா, சச்சாமரமா வாணி சப்யதக்ஷண சேவிதா. இதுதான் எல்லாமே. நீங்க எந்த தேவிய பார்த்தாலும் சரி, காமாட்சி காஞ்சிபுரத்துல பாக்குறேலா, அங்க உற்சவமூர்த்தி காமாட்சி இருப்பா. பக்கத்துல பார்த்தேன்னா மகாலட்சுமி சரஸ்வதி இருப்பா. நீங்க எந்த கோயில்ல தேவிய பார்த்தா பக்கத்துல இருப்பா. அதே மாதிரிதான் காமாக்கியால பிரதானமான லலிதா திரிபுர சுந்தரி உள்ள இருக்காள். அந்த இடம் எப்படி இருக்கும்னால், நாம் ஜனிக்கர்த்தே இருக்கக்கூடிய அந்த ரூபம் எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்கும். அந்த இடம் இந்த பிரம்மாண்டத்துல யாருன்னா உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனையையும் சிருஷ்டி பண்ணினவள் அவள். மேல போனோம் அப்படின்னு கேட்டா புவர்லோக சுவர்லோக டபோலோக தபோலோக, கீழே போனா அதல சுதல பாதாள ரஜாதல மகாதல. இதுக்கு நடுவுல மத்தியத்துல நம்ம சூழ்ந்தோ 7 கடல், லவண யுக்ஷு சுரா சர்ப்பி ததிக்ஷீர சுத்தோதகன் 7 கடல். எல்லாவற்றையும் சர்வ சகஜமா சிருஷ்டி பண்ணின மைய புள்ளி ஸ்ரீ சக்கரத்திலே இருக்கக்கூடிய அந்த பிந்து ஸ்தானம், அதன் உள்ளுக்குள்ளே ரகசியமாக உரையக்கூடிய அந்த இடம், அதுதான் காமாக்கியா. அவள்தான் இந்த இடத்துல லலிதா திரிபுர சுந்தரி, கமலா மாதங்கி, மகாலட்சுமி சரஸ்வதி காமாட்சி. இதான் மூலஸ்தானம். அது உள்ளுக்குள்ள போனோம், அம்பாளை பார்த்தோம் அப்படின்னாலே
புனர்ஜென்மம்ன வித்தியதேன்னு திருப்பி அம்மா வயத்துல இந்த ஜென்மால பிறந்தோம், தேவியினுடைய வயத்துல திருப்பி பிறக்கிறோம். ஒரு ஜீவனுக்கு என்ன வேணும்னு அம்மாக்கு தான் தெரியும். அம்மா எப்படி அந்த குழந்தைய பரிபக்குவமா தன்னுடைய மடியில வச்சுண்டு ஆற தடுவி அதுக்கு வேணுங்கக்கூடிய காலகட்டத்துல சாப்பாடை போட்டு இடுத்து தன்னோட உடம்பா ஒட்டி அணைச்சு உறவாடி அதற்கு என்னென்னலாம் வேணுமோ பார்த்து 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 பண்றாலோ அது மாதிரி உணரக்கூடிய சாதகன் உள்ள போயிட்டு வரத்தே அவனுக்கு ஏற்படக்கூடிய ஆனந்த பேர் அனுபவத்தை வார்த்தையினால சொல்லிவிட முடியாது. அந்த பேர் அனுபவம் வேற ஒரு உலகத்துக்கு அழைச்சிண்டு போகும். அம்பாளுடைய வடிவமோ அம்பாளுடைய ரூபமோ அம்பாளுடைய குணமோ அளப்பரியது. அதே நவரத்ன மாலை அம்பாள் அந்திமயங்கிய வானவிதானம் அன்னை நடம் செய்யும் ஆனந்த மேடை, அந்த இடம் தான் அது. அம்பாளுடைய அந்த லீல லாவண்யம் இருக்கு பாருங்க, அதுதான். அதனால தான் ஜெகன்மாதா பிரத்யக்ஷமான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அந்த பர்வதத்துல அந்த மூலஸ்தானத்துல நல்லா கவனிச்சோம்னா தெரியும். உள்ளுக்குள்ள ஒரு குகைக்குள்ள போவோம், வெளியில உற்சவமூர்த்தி இருப்பா. அதை பார்த்த உடனே இதுதான் அம்பாள் உற்சவமூர்த்தின்னா அது உற்சவமூர்த்தி. மூலஸ்தானத்துல அதை தாண்டி உள்ள போகக்கூடிய அந்த மூலக்கரு அந்த இடத்துல போறதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்படி கிட்டக்க போன உடனே முதல்ல ஒரு தேவி இருப்பா, அதுக்கு அடுத்து 2 தேவி இருப்பா. அழகா மேல சிகப்பு வஸ்திரம் சாத்திருப்பா, புஷ்பம் சாத்திருப்பா. அங்க தீர்த்தம் பிரசாதம் தருவா, அதுதான் ரொம்ப உசக்தி. அந்த தீர்த்த பிரசாதம் இருக்கே அளப்பரியது, அமிர்தம். அது அமிர்தம். அந்த தீர்த்தத்தை எடுத்து புரோட்சணம் பண்ணிட்டு பிராசனம் சாப்பிடலாம். அந்த தீர்த்தம் கோவிலுக்கு வெளியில ஒரு தீர்த்தம் இருக்கு, அதுக்கு பேர் சௌபாக்கிய குண்டுன்னு பேர். அந்த சௌபாக்கிய குண்டுல இருந்து இது வழியா வந்து திருப்பி அந்த மலையில இறங்கி பிரம்மபுத்திரால சேர்ந்து வருது. இந்த தீர்த்தம் தான் இயற்கையாக, குங்குமம்லாம் சேர்க்கல, அந்த இடத்துல மாற்றங்கள்லாம் ஏற்படல. எப்படி அந்த இடம் வருஷத்துக்கு 3 நாள், மாதவி மாதம்ங்கிற வைகாசி மாதத்துல 5 நாட்கள் 3 நாட்கள் செக்கச்சவேல்னு செவந்து போய் அந்த இடத்துல ரத்த வர்ணமாக சிந்தூராருண விக்கிரகம் திரணையலாம் மாணிக்க ஊலீஸ்புரத்துன்னு உலகத்தை நான் தான் படைத்தேன், நான் இந்த இடத்துல சத்தியமாக இருக்கிறேன், நீ உணர்ந்து கொள் அப்படிஎன்பதற்காக அந்த இடத்துல 3 நாள் அப்படியே ரத்த வர்ணமா மாறிடும். கோவிலை சாத்திடுவான். தாந்திரீகர்கள் எல்லாம் வாமாச்சாரர்கள் எல்லாம் இந்த மலையை சுத்தி உட்கார்ந்து நவாக்ஷரி ஜபிச்சுட்டே இருப்பா. அவளுக்கெல்லாம் அம்பாள் பேச ஆரம்பிச்சுடுவா. என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. 3 நாள் கழிச்சு தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ணி சின்ன குழந்தை சன்னதியை திறந்து உள்ள போய் அந்த அம்பாளை தொட்டு பழைய வஸ்திரங்கள் எல்லாம் கலைஞ்சு அதற்கு பிற்பாடு தேவையான சுத்திகள் எல்லாம் பண்ணப்பட்டு அதற்கு பிற்பாடுதான் அந்த இடத்திலே தரிசனம். அம்பு பாச்சி திருவிழா அப்படின்னு அதுக்கு பேரு. தசமகாவித்யாவை உணர முடியும், தேவி உபாசகர்களுக்கு மட்டும்தான் தெரிய முடியும். நான் காமாக்கியா போனேன் பார்த்தேங்கிறது கிடையாது, உணர முடியும். அறிவார் பராசக்தி ஆனந்தம் என்பார், அளப்பரிய ஆனந்தம். அறிவார் பராசக்தி அறிவுரு என்பார். உள்ளுக்குள்ள அந்த மூளைக்கு மேல இருக்கக்கூடிய நாம யாருங்கிறது மனுஷ ஜென்மா கிடைக்கிறது அரிது, அதுல தேவிய நினைக்கிறது அரிது, அதுல காமாக்கியா வருது அரிது, அதுல அம்பாளை தரிசனம் பண்றது அரிது, அதுல அம்பாளை பார்த்த பிற்பாடு உணர்றது அரிது, அம்பாளை உணர்ந்த பிற்பாடு அதுல அப்படியே ஐக்கியமாகிறது அரிது. அப்பேற்பட்ட பாக்கியத்தை தருவதற்கு உரித்தான ஒரு உன்னதமான ஒரு சன்னதிதான் காமாக்கியா. எத்தனையோ சத்திரங்கள் இருக்கலாம் பாரதத்துல. பாரதத்தினுடைய வடகிழக்கு இருக்கக்கூடிய மகத்தான புண்ணிய பூமி. எத்தனையோ பிறவிகளிலே செய்திருக்கக்கூடிய புண்ணியம் இருந்தால் தான் இங்க வரலாம். இதுல 3 அம்பாலை பார்த்து விடுறோம் இல்லையா? மீதி இருக்கக்கூடிய 7 அம்பாள் வடிவத்தை பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கும். இதுல தசமகாவித்யால 2 தேவியை யாராலையும் உணர முடியாது. ஒண்ணு தூமாவதி, இன்னொன்னு சின்னமஸ்தா. தூமாவதி யார் அப்படின்னு கேட்டா, அம்பாள் ஜெகன்மாதாவாக இருக்கக்கூடிய தாக்ஷாயணி தன் அக்னியில சேர்த்துன்ற அந்த சமயத்துல அங்கேந்து எழும்பிய அந்த புகை வடிவமே தூமாவதி.
அந்த அக்னியிலே சேர்த்து கொண்ட சமயத்துல அந்த புகையிலே இருந்து கிளம்பும் போது ஸ்வேத வஸ்திரம் வெண்மையான ஆடையை விடுத்து கொண்டு ஆபரணங்கள் எல்லாவற்றையும் விட்டு எறிந்து நெற்றியிலே குங்கும பொட்டு இல்லாமல் தலையை அவிழ்த்து கொண்டு கையிலே எவையெல்லாம் ஆகாதோ அவற்றை எல்லாவற்றையும் ஏந்தி கொண்டு இதுவும் நான் தான் என்பதை குறிப்பதற்கு உரித்தான ஒரு திருக்கோலம். கையில பார்த்தெல்லாம் முறம் இருக்கும். காக்கை வாகனத்துல உட்கார்ந்துட்டு இருப்பா, பார்த்தாலே பயமா இருக்கும். இப்படி ஒரு தேவி. இவளை பார்த்தா என்ன அப்படின்னு கேட்டாக்கா, துன்பங்கள் எல்லாவற்றையும் க்ஷணகாலத்தில் நீக்கி விடுவாள். உபாசனை பண்ண முடியாது. இவளை உபாசனை ரொம்ப கடினமான உபாசனை. பிரம்மச்சரியம் ரொம்ப அவசியம். கிட்டக்க போகிறது சத்தியம் ரொம்ப அவசியம். நெறிமுறைகள் அவசியம். ஆத்துல வச்சு பூஜை பண்றதுக்கு அனுமதிக்கப்படவில்லை. அப்பேற்பட்ட ஒரு தேவி, அவ்வளவு உக்கிரமான ஒரு தேவி. நூத்தி இருக்கா, அவளுக்கு பேர் சின்னமஸ்தான்னு பேரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு அம்பாளான்னு நமக்கு புரியாது. நாம எல்லாம் எது சுகம்னு நினைச்சுட்டு இருக்கோமோ அது சுகம் இல்லை. அதை காண்பிப்பதற்காக ஒரு தேவி. எப்படி தாட்சாயணியாக அக்னியில சேர்ந்த பிற்பாடு புகை கிளம்பிய ஒரு வடிவமோ, தேவாசுர யுத்தத்துல அசுரர்கள் எல்லாவற்றையும் சம்மரித்த பிற்பாடு அந்த உக்ரம் அடங்கல்ல. இந்த உக்ரம் அடங்காத போது அம்பாளுடைய திருமேனியிலே இருந்து உத்பவமான 2 துவார சக்திகள், டாகினி வர்தினின்னு அவளுக்கு பேரு. அவளுக்கு தாங்க முடியல. என்ன பண்றதுன்னா, அவளுக்கு அமிர்தத்தை கொடுத்தாலாம். எப்படின்னா, தங்கிட்டதான அமிர்தம் வேற ஒரு இடத்துல எடுக்க முடியுமா? தானே தன்கிட்ட தன் தலையை கொய்து கையில வைத்து கொண்டு தன்னுடைய உடம்பிலே வரக்கூடிய அமிர்தத்தை அவர்களுக்கு, நமக்கு பார்க்கறதே ரத்தம்னு தெரியும், அதுல பார்த்தால் அது அமிர்தம். தியானம் அப்படி சொல்றது. அவளுக்கு அமிர்தத்தை கொடுக்குறா. இவ்வளோ நின்றுட்டு இருக்க கோலம் ஆச்சரியமா இருக்கும். எடுத்து தன் முகத்தை பார்க்கிறா. உன்னுக்குள்ள நம்ம உள்ளேயே தேடினோம்னா தெரியக்கூடிய சக்தி. எப்படி நின்றுட்டு இருக்கா? நிர்வாணமா 2 பேர் படுத்துட்டு இருக்கா, அதுக்கு மேல நின்றுட்டு இருக்கா. என்னடா இப்படி ஆனா? ரதி மன்மதனுக்கு மேல நின்று இருக்கா. ரதி மன்மதன் தான் உலகத்திலே இருக்கக்கூடிய இச்சைகள் எல்லாவற்றிற்கும் காரணம். எல்லாவற்றையும் ஒழித்து விடு. இதுக்கு மேல பேரின்பம்னு ஒண்ணு இருக்கு, அதை அடைவதற்கு வேண்டிய வழி உனக்கு இது. இப்படி ஒரு தேவி. மீதி பேரெல்லாம் கிட்டத்தட்ட நமக்கு புரியும். மகாகாளி தேவாசுர யுத்தத்துல எல்லாரையும் அழிச்சு, அசுரர்கள் நாம் அழிச்சு என்ன பண்ண போறோம்னு நின்று இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல, இனிமேல் இவள் உக்கிரப்பட்டால் உலகம் அழிஞ்சு போயிடும்னு அந்த பிணங்களுக்கு மத்தியில பரமேஸ்வரன் வந்து படுக்கிறது, அந்த பரமேஸ்வரன் மேல காலை வைக்கிறது, தன்னை மறந்து தன்னுடைய கணவன் மேல காலை வைக்க போறமேன்னு தன்னை மறந்த நாக்க வெளியிலே நெற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய திரு உருவம் மகாகாளி. மீதி இந்த தசமகாவித்யால கர்ப்பகிரகத்துல 3, நம்ம காமாக்கியா உள்ள நுழையத்தையே தரிசனம் பண்றக்கூடிய தேவிகள். முதல்ல சின்னமஸ்தா, காளி தேவி, தாராதேவி. இவாளை தாண்டின உடனே கோவில். அந்த கோவில்லேருந்து கீழே இறங்கினோம்னா தூமாவதி, திரிபுர பைரவி. இவாளெல்லாம் பார்த்துட்டு வெளியில வந்தோம்னா கொஞ்சம் மலைக்கு மேல நடந்து போகலாம். நடந்து போகணும்னால முடியாது, ஏதாவது ஒரு வாகனத்துல போகலாம். புவனேஸ்வரி, அதுக்கு கீழே பகலாமுகி. இவாதான் தசமகாவித்யா. இவாளெல்லாம் எந்த இடத்துல இருக்கா? இவாளுக்கெல்லாம் மூலாலயம் எதுனால் நீலாஞ்சல பர்வதத்தில் இருக்கக்கூடிய இந்த இடம்தான் மூலாலயம். 54 சக்தி பீடத்துல முதல் சக்தி பீடம். வசிஷ்டர் மகரிஷி ஜென்மால மிகுந்த புண்ணியம் பண்ணி இருந்தால் தரிசனம் செய்ய முடியும். இப்படி உண்டான அற்புதமான இடம் நாளைக்கு நமக்கு தரிசனமாக போறது. சுவாமியினுடைய அனுகிரகத்தோட அம்பாள் நம் எல்லோருக்கும் எல்லா விதமான சௌபாகியத்தையும், ஜெகன்மாதாவான ஆதி பராசக்தி அவளுடைய சரணத்துல பத்திரபுஷ்பத்தை சாத்திரத்தை, நமக்கு ஒரு சுக சௌக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த தேவிய இந்த சந்தர்ப்பத்துல நாம் எல்லோரும் துதி செய்து, நாளைக்கு காலையில ரொம்ப வசதியான ஒரு தினம், அந்த தினத்துல நாம் எல்லாம் தரிசனம் பண்ண போறோம். அம்பாளுடைய பிரசாதமா அமைஞ்ச இருக்கு. எல்லாம் ஜெகன்மாதாவனுடைய கிருபை. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே ಗಿರಿವರ ವಿಂಧ್ಯ ಶಿರೋದಿನಿ ವಾಸಿನಿ ವಿಷ್ಣು ವಿಲಾಸಿನಿ ಜ್ಯೇಷ್ಠುನುತೆ
ಭಗವತಿಗೆ ಸಿತಿ ಗಂಡ ಕುಟುಂಬಿ ಕುಟುಂಬಿನಿ ಬೋರಿ ಕೃತೆ ಜಯ ಜಯ ಹೇ ಮಹಿಷಾಸುರಮರ್ದಿನಿ ರಮ್ಯ ಕಬರ್ದಿನಿ ಶೈಲಸುತೆ ರಮ್ಯ ಕಬರ್ದಿನಿ ಶೈಲಸುತೆ ರಮ್ಯ ಕಬರ್ದಿನಿ ಶೈಲಸುತೆ ಜಯಾದಿ ಪರಾಶಕ್ತಿ ಕೀ